Hello students, welcome to my channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அழகு 7 அளவியல் எடுத்துக்காட்டு 7.6 தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்குறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காணுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஷினில் கொடுத்து எடுத்து எழுதினா அந்த மாதிரி எடுத்து எழுதுனா நம்மளுக்கு 1 மார்க் கிட்ட கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, கூம்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூம்போட ஆரம் எவ்வளோ, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். கூம்பின் ஆரம் ஆரம்பத்தை நம்ம என்னென்னு குறிப்போம், 6ன்னு குறிப்போம். கூம்பின் ஆரம் 6 = 7 சென்டிமீட்டர். அப்புறம் பாருங்கள் கூம்பின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 704 சதுர சென்டிமீட்டர். அது எழுதிங்க. கூம்பின் மொத்த புறப்பரப்பு புறப்பரப்பு எல்லாமே வருதான். ஸோ மொத்த பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் எழுதியாச்சா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் அதோட சாய் உயரம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் சாய் உயரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா கூம்பின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா, நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். கூம்பின் மொத்த பரப்பு அதுக்கான ஃபார்முலா என்ன, πr × l+r சதுர அலகுகள். ஓகேங்களா, இதுதான் என்னன்னா இதுக்கான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, πr × l+r. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சாய் உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கூம்பின் மொத்த பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 704 கொடுத்துருக்காங்களா. அப்போ 704 இங்கே வச்சுங்க. ஈக்குவல்ட்டு பையோட வேல்யூ என்ன, 22/7 × ஆரோட வேல்யூ என்ன, 7 கொடுத்துருக்காங்களா, 7. இப்போ எல்லோட வேல்யூ நம்ம தெரியாது, எல் தான் சாய் உயரம், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல் அப்படி வச்சுங்க. ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன, 7 போட்டாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 7 × 7 கேன்சல் ஆகிடுமா. இப்போ அடுத்து என்ன பண்ணால் இந்த 704 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 704 இந்த 22 வச்சு வகுக்கணும். ஸோ இப்போ இங்கே வகுக்கலாம் பாருங்கள். 704 22. அப்போ என்ன வரும், 22 × 3 எவ்வளோ, 66 கிடைக்குமா. மீதி 4 இங்கே 4 44, 22 × 2 44, ஆன்சர் 0. அப்போ ஆன்சர் என்ன, 32. 704 22ஆல் வகுத்தான ஆன்சர் என்ன, 32. அப்போ 32 l+7. அப்போது 32 = l+7. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 32 இந்த +7 இருக்குது பார்த்தீங்களா, இந்த +7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து என்ன வரும், -7 மாறுமா. ஈக்குவல்ட்டு எல் மட்டும்தானே இங்கே இருக்கும், 7 இங்கே வந்துடுச்சுல. ஸோ 32லேருந்து 7 போச்சுன்னா ஆன்சர் என்ன, 25 = l. அப்போது எல்லோட வேல்யூ என்ன, l = 25. இதுதான் என்னென்னா கொடுத்துருக்க கூம்பின் சாய் உயரம். ஸோ இப்போ எடுத்து எழுதிங்க. கூம்பின் சாய் உயரம் கூம்பின் சாய் உயரம் 25 சென்டிமீட்டர். ஓகே.